இயற்கையை புரிந்து கொண்டால்தான் மனசில் அமைதி கிடைக்கும். இயற்கையை புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னா அமைதி கிடைக்காது. இயற்கைக்கு மதிப்பு கொடுக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும். மனித வடிவில் உள்ள இயற்கை யாருன்னா பெண்கள். பெண்கள் தான் மனித வடிவில் உள்ள இயற்கை. அதனால் பெண்களை புரிஞ்சிக்கணும், பெண்களை மதிப்பு கொடுக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், பெண்களிடம் பணிவாக நடந்துக்கணும். அப்படின்னா அதன் பொருள் என்னன்னாக்கா, நீங்கள் இயற்கையை பாதுகாக்கணும், இயற்கைக்கு மதிப்பு கொடுக்கணும், இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும், இயற்கையிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அதன் பொருள். அதனால் இயற்கைக்கு நீங்கள் பணியணும்னு நினைக்கிறீங்களா? இயற்கை பிரம்மாண்டமானது, ஆற்றல் மிகுந்தது. அப்போது அப்படிப்பட்ட இயற்கைக்கு நீங்கள் தலைவணங்கணும். இயற்கைக்கிட்ட நீங்கள் ஒரு அகம்பாவத்தோடு நடந்து கூடாது, பணிவு இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடாது. அப்படின்னா நீங்கள் பெண்கள்கிட்ட போய் பணிவாக நடந்துக்கோங்க. ஏன்னா பெண்கள் இயற்கைக்கிட்ட பணிவாக நடந்துக்கணுன்னா நீங்கள் பெண்கள்கிட்ட பணிவாக நடந்துக்கணும். பெண்கள்கிட்ட பணிவாக நடந்துக்கலன்னா அப்போ உங்களால் இயற்கைக்கிட்ட பணிவாக நடந்துக்க முடியாது. அந்த மாதிரி பெண்கள்கிட்ட நீங்கள் பெண்கள் தான் மனித வடிவில் உள்ள இயற்கை. அப்படி இருக்கும்போது இயற்கையை புரிந்து கொண்டால்தான், இயற்கைக்கு மதிப்பளித்தால்தான் மனசில் அமைதி கிடைக்கும், மனித வாழ்வில் அமைதி நிலவும். சரி, அப்போது அப்படின்னாக்கா இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் எல்லோரும் இயற்கையை புரிஞ்சுக்கிறாங்களே, பள்ளிக்கூடம்லாம் போகிறாங்க, என்ன தான் போனாலும், என்ன தான் ஆராய்ச்சி பண்ணாலும், என்ன தான் கண்டுபிடிச்சாலும் பெண்களை ஆண்கள் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு தானே இருக்காங்க. அது இயற்கை ஆதிக்கம் செலுத்துவதாக பொருள்படும். பெண்கள் மீது ஆண்கள் செலுத்துகிற ஆதிக்கம் என்பது இயற்கை மீது ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துவதாக அது பொருள்படும். அதனால் அது என்றைக்குமே பலம் தராது. அது அழிவை நோக்கி தான் நம்மை அழைத்து செல்லும். அமைதி என்பது மனித வாழ்விலும் சரி, மனித மனங்களிலும் சரி, அது வரவே வராது. எப்போ மனித மனங்களில் அமைதி வரும் அப்படின்னா இயற்கைக்கு நீங்கள் பணியணும். அது எப்படி இயற்கை எங்கே இருக்குது? நாம் பணிகிறேன், அது இயற்கைக்கு எப்படி தெரியும்? ஒன்றும் இல்லை, இயற்கை தான், மனித வடிவில் உள்ள இயற்கை பெண்கள் தான். அப்படி இருக்கும்போது அப்போ அந்த பெண்கள்கிட்ட பணிவாக நடந்துக்கும் போது நீங்கள் இயற்கைக்கிட்டே நீங்கள் பணிவாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு தான் பொருள். இயற்கையாக மனித வடிவில் உள்ள இயற்கை எனப்படும் பெண்களிடம் பணிவாக நடந்துக்கும் போது, பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கும்போது, பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அது இயற்கையை பாதுகாப்பதற்காகவும், இயற்கைக்கு மதிப்பு கொடுப்பதாகவும் தான் அது பொருள்படும். அப்படி தான் அது பொருள்படும். அதனால் மனித வடிவில் உள்ள இயற்கை பெண்கள். அதனால் இயற்கைக்கு நீங்கள் பணிவடைகிற இயற்கை ஆற்றல் மிகுந்தன்னு நீ ஒத்துக்கிறல்ல, அதே மாதிரி தான் அப்போ பெண்களும் ஆண்களை விட ஆற்றல் மிகுந்தவர்கள் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒத்துக்கிட்டு அவங்ககிட்ட பணிவாக நடந்துக்கிட்டால் நீ இயற்கையிடம் பணிவடைந்ததாக பொருள்படும். நீ பெண்கள்கிட்ட நான் பணிவிட மாட்டேன், ஆனால் நான் இந்த இயற்கைக்கிட்ட பணிவிடுவேன் அப்படின்னு சொன்னாக்கா அது கண்டிப்பாக அது பொய்யாகத்தான் இருக்கும்.